வணக்கம். ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரூட் ஜாம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அன்றைக்கி என்னென்ன பழங்கள்லாம் எடுத்திருக்கேன்னு பாருங்கள். மஸ்க் மெலன் எடுத்திருக்கேன், மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன், அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். இந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போட்டா, வாழைப்பழம், ஆப்பிள். இது கலருக்காக பீட்ரூட் எடுத்திருக்கேன். நான் இதில் ராஸ்பெரி ரெட்டுன்னு சொல்லி ஒரு கலர் சேர்ப்பாங்க. அந்த கலருக்கு பதில் நான் இந்த பீட்ரூட் போட்டு செய்யலான்னு இதை எடுத்திருக்கேன். நான் பழமெல்லாம் செலக்ட் பண்ணும்போது இது கொய்யாப்பழம், இந்த மாதிரி கொட்டை இருக்கிற பழம் வேண்டாம். கொட்டை இல்லாத பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. இந்த மாதிரி பழமெல்லாம் தோல் சீவி அதில் நடுவில் அந்த இதிலெல்லாம் ஸ்டெப் இருக்கும், இதுலேயும் நடுவில் விதையெல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம தோல் சீவி அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அதில் உள்ள ஸ்டெம்பெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இதெல்லாம் பொடி பொடி துண்டாக நறுக்கியாச்சு. பீட்ரூட்டையும் நல்லா துருவியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு எப்படி அடுப்பில் போட்டு செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த அரைச்ச கலவை இந்த ஒரு கிண்ணம் இருக்குது. இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3/4 அளவு நான் சுகர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குக்கர் மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுக்கிட்டா தெரிக்காமல் நல்லா உள்ளுக்குள்ளே வேகும், இல்லைன்னா தெரிக்கும். அதனால தான் இதில் சேர்த்துக்கிறது. நம்ம இதை கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பில் வச்சு கிண்டிடலாம். இந்த மாதிரி அடுப்பில் ஏற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருப்போம். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் அது என்ன ஸ்டேஜில் வருதுங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ரெடி ஆகிருக்கான்னு பார்க்கலாம். இன்னும் ரெடி ஆகலை, கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி ஊற்றணுன்னா இது கெட்டியாக நிற்கணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். ஜாம் ரெடி ஆயிடுச்சுங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் இயற்கையான பழங்கள்லாம் கொண்டு நல்ல முறையில் இதை செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இப்போ இதை ரெடியான ஸ்டேஜ் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கரண்டியில் இருக்கணும். இப்படி லைட்டாக ஒழுகணும். அப்படியே ஒழுகக்கூடாது, இப்படி கெட்டியாக இப்படி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கண்ணாடி ஜார் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ட்ரையாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பலகை மேலே எடுத்து வச்சுக்கணும். சூடாக இருக்கும். சூடாக இருக்கும்போதே நம்ம பாட்டிலில் ஃபில் பண்ணிடணும். ஆறுனதுக்கப்புறம் மூடி நம்ம எடுத்து வைக்கணும். இந்த மாதிரி எடுத்துடணும். ஃப்ரூட் ஜெல்லி தயாராகிடுச்சுங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.